பல வருஷம் சுகரா, 5 வருஷம் சுகர் இருக்கு, 10 வருஷம் சுகர் இருக்கு, 15 வருஷம் சுகர் இருக்கு, ஏன் 20 வருஷம் சுகர் இருக்கு. இன்சுலின் போட்டுக்கிறேன், இல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிறேன், இல்ல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதியில மருந்துகள் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு குணமாகணும்னு சொல்றீங்களா? நிச்சயமே குணமாகும். எப்படி அதுக்கு ஆதாரம்? HbA1c நார்மல் ஆகணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி இருக்க சுகர்கள் நார்மல் ஆகணும். அதே மாதிரி உடல்ல நல்ல மாற்றம் இருக்கணும், சர்க்கரை என்ற அந்த சிம்டம்ஸ் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். அதான் மாற்றம். அதை ப்ரூவ் பண்ணா ஓகே தானே? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். நேர்களே, 7ஆம் தேதி 8வது மாதம் 2004. சுகர், ஃபாஸ்டிங் சுகர் பார்த்தீங்கன்னா 272 இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி 589 இருக்கு பாருங்க. 30ஆம் தேதி 9வது மாதம் 2004. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 97 இருக்கு. சாப்பிட்ட பின்னாடி 112 இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுன்னா அந்த மெடிசன். ஸோ அதனால பக்கா உங்கள் மெடிசன் எங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆயிருக்கு. சொன்ன பத்தியம் பிரகாரம் ஓகே, சூப்பர். வாக்கிங் போகணும், ஃபுட் கண்ட்ரோல் வேணும். நாங்கள் சொல்கிற மெடிசன் சொன்ன டைம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 1 மாதம் நாங்கள் எடுத்தோம். 2வது முறை இங்கே வந்து பார்த்தோம், பார்த்துட்டு பாதி ஆயிடுச்சு. அது சூப்பர் சூப்பர் சூப்பர். சுகர் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ல அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பயம் வேண்டாம், இது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம சால்வ் பண்ணலாம். நாங்கள் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கிட்டா உங்களுக்கு சக்ஸஸ். நாங்கள் கடைபிடிச்சோம், 100% சக்ஸஸ் எங்களுக்கு. இன்னொரு முறை சொல்லணும், அதுவே நான் வார்த்தை. வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். பல வருஷம் சுகரா, 5 வருஷம் சுகர் இருக்கு, 10 வருஷம் சுகர் இருக்கு, 15 வருஷம் சுகர் இருக்கு, ஏன் 20 வருஷம் சுகர் இருக்கு. இன்சுலின் போட்டுக்கிறேன், இல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிறேன், இல்ல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதியில மருந்துகள் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு குணமாகணும்னு சொல்றீங்களா? நிச்சயமே குணமாகும். எப்படி அதுக்கு ஆதாரம்? HbA1c நார்மல் ஆகணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி இருக்க சுகர்கள் நார்மல் ஆகணும். அதே மாதிரி உடல்ல நல்ல மாற்றம் இருக்கணும், சர்க்கரை என்ற அந்த சிம்டம்ஸ் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். அதான் மாற்றம். அதை ப்ரூவ் பண்ணா ஓகே தானே? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம நேரடியாக பார்க்க போறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நாள சுகர். ஆனா சுகர் எவ்வளவு இருந்துச்சுன்னா 589 இருந்துச்சு. HbA1c 10 பாயிண்ட் மேல இருந்துச்சு. அது எல்லாமே நார்மல் பண்ணியிருக்காங்க. எப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். யார் சிகிச்சை கொடுக்காத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இவர் ஐயா கிட்ட இருக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா கண்ணீர்னு இருக்கீங்க. ஐயா, உங்களுடைய துணைவியா இருக்கு சக்கரை நோய் பார்த்தீங்கன்னாக்க 589 இருந்திருக்கு. HbA1c 10 பாயிண்ட் மேல இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? டாக்டர்கள் என்ன சொன்னாங்க? சார், அவங்களுக்கு பல சிம்டம்ஸ் இருந்துச்சு உடம்புல. ஓகே, கொஞ்சம் நமைச்சல், ஸோ பல கால் வலி, கால் பெருப்பு அப்படின்னு அந்த பிடிச்சிக்கிறது, இழப்போம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ சரி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்களை கூட கூட்டிட்டு போன டாக்டருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது. டெஸ்ட் பண்ணி எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கூட வந்தாங்க. ஸோ அவங்க ஆக்டிவிட்டிஸ், அவங்க சிம்டம் பார்த்து டாக்டர்கிட்ட அவரே கேட்டாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்கு, இன்னதும் சொல்ல கிடையாது. அப்போ டாக்டர் கேட்டார், உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டார். சுகர் தெரியாது, பார்க்கல, செக் பண்ணலாமே. செக் பண்ணி பார்க்கும்போது 600 பக்கம் ஆயிடுச்சு. செக் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே லேபுக்கு கொடுத்தாங்க. லேப் பிளட் செக் பண்ணும்போது 600 பக்கம் வந்துருச்சு. டாக்டர் சொன்னார் ஒரே வார்த்தை, நீங்கள் இன்சுலின் உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த டாக்டர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் அவர். ஓகே ஓகே. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆயுர்வேதிக் டாக்டர் தான் நீங்கள், எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, லைஃப் லாங் அது எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஆயுர்வேதிக் நீங்கள் மெடிசன் கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாஸ்தி இருக்கு, நீங்கள் உடனே இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ. ஸோ இல்லை, இன்னைக்கு ஒரே வேலை 10 கிலோமீட்டர் டெய்லி நடக்க முடியுமா? எஸ், நாங்கள் நடக்கிறேன்னு சொன்னோம். ஓ, அதுக்கும் ரெடி, 10 கிலோமீட்டர் நடக்க ரெடி. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க ரெடி இல்லை. நீங்கள் ஆயுர்வேதிக் கொடுக்குறேன்னா ஓகே. இல்லை அப்படின்னாரு. சரி, நாங்கள் 10 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லி ஒரு 3 days யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம். ஓகே ஓகே. அப்போ நான் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம், ஆயுர்வேதிக் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, ஃபோன் பண்ணோம். அவங்க சொன்னாங்க 3 இடத்துல இருக்கு, உங்களுக்கு எது பக்கம் அப்படின்னு. சென்னை, திருச்சி, கிருஷ்ணகிரின்னு சொன்னாங்க. எங்களுக்கு கிருஷ்ணகிரி தான் பக்கம், பெங்களூர் இருந்து. நாங்கள் வரோன்னா இங்கே வந்து ரிப்போர்ட் காட்டினாங்க. ரிப்போர்ட் காட்டினப்போ அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. உங்கள் டாக்டர் நீங்கள் மெடிசன் கொடுத்துருந்தீங்க. ஆமாம்மா, நான் டாக்டர் கிட்ட சொன்னேன். எஸ், சார் கிட்ட சொல்லி மெடிசன் கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். அவங்களும் சொன்னாங்க, இல்லை இங்கிலீஷ் மெடிசன் கொஞ்சம் இடையில போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இன்சுலினும் போட சொன்னார் கூடவே. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. சரி, அவங்க வாரத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கவே சொல்லி ஏதோ சின்ன லைட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாங்க. இவங்க கொடுத்த உங்கள் மெடிசன் மட்டும் யூஸ் பண்ணாங்க. அந்த 1 மாதம் கொடுத்த மெடிசன் டாக்டர் கொஞ்சம் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணினா தான் ஓகே ஆகணும், வாக்கிங் போகணும், ஃபுட் கண்ட்ரோல் வேணும், நாங்கள் சொல்கிற மெடிசன் சொன்ன டைம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 1 மாதம் நாங்கள் எடுத்தோம். 2வது முறை இங்கே வந்து பார்த்தோம், பார்த்துட்டு பாதி ஆயிடுச்சு. அது சூப்பர் சூப்பர் சூப்பர். 256 என்னமோ ஆயிருந்துச்சுங்க. வச்சிருக்கேன் ரிப்போர்ட்.
அது முடிஞ்சு 2வது மாதம் அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. அவங்க டாக்டர் கேட்டாங்க எங்கிட்ட, நீங்கள் இன்சுலின் எடுத்தீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டார். சார் கேட்டார் எங்கிட்ட, இன்சுலின் எடுத்துருந்தீங்களான்னு கேட்டார். நான் கேட்டேன். ஏன்னா பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு அற்புதம். இல்லை நாங்கள் எடுக்கல, நீங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் என்னென்ன பண்ண சொன்னீங்களோ அதை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். சரி, செகண்ட் மந்த் மெடிசன் கொடுத்தாங்க, எடுத்தோம். இப்போ 3வது முறை மெடிசன் எடுக்க வந்திருக்கோம். ஸோ சாரோட மருந்து எடுத்து எங்களுக்கு 100% கேரண்டி இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்பிக்கை, அதனை அவங்க சொன்ன பிரகாரம் மெடிசன் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட், அதனோட பத்தியங்கள், எக்ஸசைஸ் இதை மாதிரி பண்ணால் எங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆயிருக்கு. நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா பல மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுகர்னால் கஷ்டப்பட்டிருந்தாங்க. இன்சுலின் போட சொன்னாங்க. டாக்டருங்க அதான் சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட வரும்போதும் டாக்டருங்கள் பரிந்துரைச்சு தான் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் இன்சுலின் போடுங்க, இன்சுலினோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற மருந்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து இன்சுலினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்முடைய மருந்தையும் எடுத்து அப்புறமா விட்ரா பண்ணலாம் அப்படின்றது தான் படிப்படியாக தான் சொன்னாங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுக்கவே இல்லை. எடுக்காமல் நம்முடைய மருந்தை தொடர்ந்து எடுத்தாங்க. ஆனால் உணவியல் முறையில் சரியான உணவியல் முறையும், அந்த உணவியல் முறையில் முக்கியமாக பார்த்தா சரிவிகித உணவும் எடுத்தாங்க. அதே மாதிரி வாழ்வியல் முறை அழகாக மாற்றினாங்க. அதே மாதிரி அவங்களோட உடற்பயிற்சியும் செஞ்சாங்க. இதுதான் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகிறதுக்கான காரணம், HbA1c நார்மலாகிறதுக்கான காரணம். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சுகர் ஹையாக இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். நேர்களே, 7ஆம் தேதி 8வது மாதம் 2004 சுகர், ஃபாஸ்டிங் சுகர் பார்த்தீங்கன்னா 272 இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி 589 இருக்கு பாருங்கள். இந்த டெஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இவருடைய HbA1c பாருங்கள். அதே 7ஆம் தேதி 8வது மாதம் 24ஆம் தேதி அதே ரிப்போர்ட்டில் தான் HbA1c எடுத்திருக்காங்க. HbA1c பாருங்கள் 10.8 இருக்குது. HbA1c பாருங்கள். இப்போது ஐயா கிட்ட வந்து படித்து பட்டதாரி மருத்துவர் மூலமாக ஆலோசனை பெற்று DM டாக்டரையும் மதுமேக சொல்லணும் மற்ற மருந்துகளையும் எடுக்கும்போது, தொடர்ந்து எடுக்கும்போது, வாழ்வியல் முறை உணவியல் முறை மாற்றும் போது அவங்களுடைய குணமான ரிப்போர்ட் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். முப்பதாம் தேதி 9வது மாதம் 2004 சாப்பிட்றதுக்கு முன்னாடி 97 இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி 112 இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நம்பலை. ஏன்னா HbA1c நார்மலாக இருக்கணும், அவங்களுடைய நாடி நார்மலாக இருக்குது, HbA1c நார்மலாக இருக்குன்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அந்த டெஸ்ட்டு HbA1c இப்போ பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். அம்மா பேர் வந்து சாரம்மா, அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ HbA1c நார்மலான ரிப்போர்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சார் நார்மலாக இருக்குனாங்க. HbA1c எடுத்துங்களா? இல்லை அப்படின்னாங்க. இங்கே நாங்கள் ஒரு டெஸ்ட் லேபில் எடுத்தோம். இன்றைக்கி 5ஆம் தேதி அக்டோபர் 5, 2004 எடுத்திருக்காங்க. ரேண்டம் சுகர் பார்த்தீங்கன்னாக்க 154 நார்மல். அதே மாதிரி HbA1c பாருங்கள் 6.1, 4.3லேருந்து 6.3 வரை இருக்கலாம் நான் டயபெட்டு. இங்கே 6.1, 6.1 வந்திருக்கு HbA1c. நேர்களே, அவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் இங்கே வாதம், பித்தம், சிலோத்தமம் நாடி பிடிச்சி பார்த்து அந்த நாடிலையும் நல்லா இருக்குது. அந்த சுகர் ஐயா இருக்கிற நாடி எதுவும் ஓடலை. அதே மாதிரி ஹெல்த் வைஸாகவும் இவங்க நல்லா இருக்காங்க. வெயிட் முன்ன லாஸ் ஆச்சு, இப்போது வெயிட் கெயின் ஆயிருக்காங்க. எஸ் சார், வெயிட் கெயின். முதல்ல 7 கிலோ கம்மியாக இருந்துச்சு. 7 கிலோ கம்மியாக இருந்தாங்க. 7 கிலோ குறைவாயிருந்துச்சு. குறைவாயிருச்சு இந்த சுகர் ஸ்டார்ட் ஆன உடனே. அதுக்கு பிறகு 2வது மாதம் அங்கே மருந்து எடுத்து முடிஞ்ச உடனே வந்து பார்க்கும்போது எகைன் 1 கிலோ கூடுதலாயிருக்கு. இப்போ ஸோ மெடிசன் வேலை பண்ணுது கரெக்டாக. ஓகே, சூப்பர். இப்போ எப்படிமா இருக்கு? இப்போ எனக்கு உடம்பெல்லாம் நல்லா சுகமாக இருக்கு, ஆக்டிவாக இருக்கேன். நானும் கூட பயந்து போயிருந்தோம் இந்த ரிப்போர்ட் பார்த்து. எனக்கு பயம் ஆகி, நம்ம அக்கப்பக்கம் இருக்குன்னு அவங்க எல்லாம் 150, 200, 250க்கு எல்லாமே பயந்துட்டோம். ஐயோ சுகர் எனக்கு என்ன ஆகுமோ, நாளை கண்ணுக்கு எதாவது எஃபெக்ட் ஆகுமோ, கிட்னிக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிச்சுட்ட ஒரு மாதிரி அவங்க பயம். எனக்கும் அந்த மாதிரி பயம் வந்து ஐயோ பாதி சத்த மாதிரி ஆச்சு. எனக்கு ஜீவனே இல்லாத மாதிரி ரிப்போர்ட் பார்க்கும்போ. ஆனால் இங்கே யூடியூபில் உங்களது இது ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், இல்லை நம்ம அவங்க 3 பிரான்ச் இருக்கு. ஒன்று கிருஷ்ணகிரி நமக்கு கிட்ட, பெங்களூரு நாங்கள் இருக்குது. எங்கள் பேர் சாராமான்னு. நான் இவங்க சொன்னேன், சரி நமக்கு அங்கே கிருஷ்ணகிரியில் அந்த கிளினிக் போய் ஒரு வாட்டி நம்ம சுகர் பார்த்துலாமான்னு சொன்னேன். அப்போ அங்கே சுகர் கிளினிக்கு நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஆஸ்பத்திரி டாக்டருக்கு காமிக்கும்போது
அவங்க கூட சொன்னேன் இல்லை இதுக்கே வேறு எது மெடிசனும் பத்தாத இங்கிலீஷ் மெடிசனே ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் இது இன்சுலின் திடீர்னு எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாமா அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் கிட்னிக்கு பான்கிரியாஸ்னு எல்லாம்னாக்கா பிரச்சனை ஆகிடுவோமா நீங்கள் சும்மா கேர்லெஸ்ஸாக வேண்டாம் இது சீரியஸ் ஆகிட்டு எடுக்கணும் இந்த விஷயம் சொன்னேன். அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாம், அதை எடுத்தால் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு எடுத்துகிட்டே போகணும் வேண்டாம்னு சொன்னேன். அப்போ டாக்டர் இல்லை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண இல்லைன்னா டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு சொன்னேன். 10 கிலோமீட்டர் டெய்லி வாக் பண்ணுங்க. அப்புறம் டைட்டிங்கு, ஃபுட்டு ஃபுல்லு கண்ட்ரோலு. நாங்கள் இப்போ சர்க்கரை எதுவும் முட்டுறதே இல்லை, டீ காஃபி எல்லாம் விட்டாச்சு நான். அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எதுவும் இப்போ சாப்பிட்றதில்ல, வெறும் காய்கறி இது வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு சிலதெல்லாம் சாப்பிட்லாம். இந்த கோவா கொய்யாப்பழம் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடு. தண்ணி நிறைய குடிக்கும், நான் நல்லா தண்ணி குடிக்கும். இப்போ யூரின் எல்லாம் நல்லா கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா ஆகிடுவேன் இல்லையா. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நான் வீட்டில் யாரையும் வேலைக்கு வச்சுட்டில்ல, எல்லா வீட்டு வேலையெல்லாம் நானே பண்ணுறது. இது முன்னே கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் இருந்தோம், அடிக்கடி போய் படுக்கணும். எனக்கு ஒரு கை கால் எல்லாம் பயங்கர வலி இருந்தோம். அப்போ இது சுகர்னாலேன்னு எனக்கு தெரியாத, ஏதோ வாதமா என்னமோன்னு தெரியாது, நான் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அப்புறம் இவன் கூட நான் போயது, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்போ சரி நான் கூட வரான்னு சொன்னேன். அப்போ நான் இவங்க சொன்னேன் எனக்கு யூரின் பாசாமல் வந்து இச்சிங் மாதிரி, அப்புறம் ட்ரைனஸ் வாயெல்லாம் வறண்டு போகிற மாதிரியாகி கை கால் வலி இருந்தோம். வெயிட் லாஸ் ஆகி 7 kg எனக்கு வெயிட் லாஸ் கம்மி ஆகி 66 கிலோ இருந்தோம். ஒரு மாசத்தினுள்ள 59 kg ஆகி. அப்போ டாக்டருக்கு டவுட் வந்தோம். டாக்டர் இல்லைம்மா எனக்கு சுகர் இருக்கும், அதனால இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அவங்களாம் சுகர் பார்த்துட்டு பாருமா இதை 600 கிட்ட இருக்கு, 589, இவ்வளோ சுகர் வச்சுட்டு நீ எப்படி, அதனால சீக்கிரம் வேணாம் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க லேபில் பிளட் டெஸ்ட் அனுப்பி லேபு கூட டெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி ரிப்போர்ட் வந்தாச்சு. அப்போ இவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாம், யூடியூப்லுங்கிறது நல்லா நமக்கு மனசு பிடிச்சி சரி கிருஷ்ணகிரிக்கு போகலாமான்னு ஒரு 3 நாள் விட்டு நாங்கள் இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்தேன். உங்களை மெடிசன் ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் இல்லை நமக்கு தைரியம் தந்தோம், ஒரு பலம் தந்தோம். இல்லை இல்லைம்மா எது பிரச்சனை இல்லை, நீ தைரியமாயிரு, இது எதுவும் இல்லை, இதெல்லாம் இதனால ஜாஸ்தி வந்தாலும் இங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்த எல்லாம் க்யூர் ஆகும், நார்மல் ஆகும் ஒரு 2-3 மாதத்தினுள்ளேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இங்கே மெடிசன் கொடுத்து அதே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனேன். டைட்டிங்கு கூட சொன்னேன், நீங்கள் இன்னென்ன சாப்பிடணும் இன்னென்ன சாப்பிட வேண்டாம் அண்ணன், அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி போயிடணும். மெடிசனும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனேன். நான் 1 மாதம் ஆகும்போதே பாதியே சுகர் கம்மியாகி. அப்புறம் 2 மாதம் இப்போ மெடிசன் எடுத்தது, இப்போ செகண்ட் மந்த் 2 மாதம் கரெக்டாக எடுக்கும்போது நார்மலாகி HbA1c கூட நார்மலாக, சுகர் ஃபாஸ்டிங்கிலும் சாப்பிட்டு பாருங்க எல்லாம் இப்போ நார்மலாகி நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன். எனக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மனசுக்கு ஒரு பேஜாரு போயிட்டு போய் மெடிசன் முறை காலையில் எழுந்திரிச்சா மறக்கக்கூடாதுக்காக கூட நான் தான் காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு மெடிசன் காலையில் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் காலையில், மத்தியானம் நான் இருக்க மாட்டேன் வெளியே போயிருப்பேன், ஈவினிங் டைம் அதே மாதிரி வந்த பிறகு சாப்பிட்டு முடிச்சுன்னா அந்த மெடிசன். ஸோ அதனால பக்கா உங்க மெடிசன் எங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆயிருக்கு சொன்ன பத்தியம் பிரகாரம். ஓகே சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் படித்த பட்டதாரி மருத்துவமனை உங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் அருமையான மருந்துகள் கொடுத்துருக்கீங்க. அந்த மருந்தில் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னாக்கா HbA1c 15 வருஷம் மேலே சுகராக இருக்குது. HbA1c 5.2 வந்திருக்கு, 6.1 இருந்தது அவருக்கு, 5.2 வந்திருக்கு. இப்படி HbA1c நார்மல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின் அதில் என்ன அப்படி மர்மம் இருக்குது? அப்படி எப்படி நீங்கள் பேஷண்ட்டை வந்து கைட்னஸ் பண்ணுறீங்க? இப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு விதமாக சாப்பிட்ருப்போம், ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும், சரியாக தூங்கியிருக்க மாட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் சுகரோ இல்லை போஸ்ட் ப்ரானர்லாம் வந்து எலவேட்டடாக வந்து காட்டும். ஆனால் நம்மளுக்கு HbA1c தான் வந்து ஆவரேஜ் குளுக்கோஸ் வேல்யூ, இது என்னன்னு சொல்லி காட்டும். இந்த ஆவரேஜ் குளுக்கோஸ் வேல்யூவை வந்து கண்டிப்பாக வந்து குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க சொன்ன 2 பேர் சொன்னாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த மெடிசின்ஸ் ப்ராப்பராக எடுத்துங்க. ரைட் மெடிசின், ரைட் டோசேஜ், ரைட் மூமெண்ட், சரியான மருந்து சரியான விகிதாச்சாரத்தில் சரியான நேரத்தில் எடுத்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும். நம்பர் 1 அதை அவங்க ஃபஸ்ட்டு ரூல் நல்லா ஃபாலோ பண்ணிட்டாங்க. 2வது வந்து சொல்லக்கூடிய உணவு முறை, அது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கடுத்து 3வது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும்,
எந்த நேரத்தில் வேலையை வந்து செய்யணும், முதல்ல அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்க சொன்னோம், விட்டு செய்யுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு எல்லா வேலையும் நானே செய்கிறேன், இன்னும் நல்லா நான் எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சோம்பலை வந்து இப்போ பொருட்படுத்தாமல் அவங்க எக்ஸசைஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பர், அந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்றதுக்காக வேறு பாதிப்புகளை வந்து பக்கவிலையில் வர மாதிரியான செஞ்சிடக்கூடாது. எடுத்தவொடனே ரொம்ப ஓடுறதோ ஏதோ அவங்க கிராஜுவலாக வந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. இது மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, சாப்பிடுவோன்னா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. இல்ல ஆமா அதுதான் நினைச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய லிஸ்ட் ரொம்ப சிம்பிள். என்னன்னா என்ன சாப்பிடணுன்றதை நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். எல்லா இடத்துலையும் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கே என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நிறைய பேர் அவங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்து நிறைய வெஜிடபிள்ஸ் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. பழங்கள் 2 பழம் தான் சாப்பிட சொன்னோம், கொய்யாக்காவும் பப்பாளி பழம், அதுவும் வந்து சின்ன துண்டு கொய்யாக்கா, பப்பாளி வந்து 2 ஸ்லைஸ் மட்டும் சாப்பிட சொன்னோம். இதை எடுத்துட்டாங்க. நட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்க சொன்னோம், நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது பேலன்ஸ்டு டயட் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு உடம்புல இந்த உபாதைகளுக்கு வந்து சில சத்து குறைபாடுகள் அதனால இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் டெபிலிட்டி, நாவறட்சி, இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து எலவேட்டட் குளுக்கோஸ் லெவல் தான். அதுக்கு மெடிசின்ஸோடு சேர்த்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு. இப்போ ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்து வந்துருச்சு. HbA1c வந்து நார்மல் வந்து என்ன வேல்யூஸ் வந்து இருக்கணுமோ ஆஸ் பர் தி லேப் ரிப்போர்ட் அது வந்து அவங்களுக்கு காமிக்குது. ஸோ இவங்க வந்து இதில் வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணி மருந்துகள்லாம் இப்போ நம்ம நிறைய மருந்துகள் குறைச்சிட்டோம். இன்னும் 1 மாதம் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமானது. இதுலேயே அவங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி சரிவிகித உணவு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவங்க மாற்றிட்டாங்க. அவங்க சொன்னாங்க இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, இதே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபீல் எனர்ஜெட்டிக் ஆல்சோ, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. சூப்பர் சார், சரியான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நேர்களே, ஐயா சொன்ன மாதிரி வாழ்வியல் முறை உணவியல் முறை மாற்றுக்கணும். அதே மாதிரி அந்த உணவியல் முறையில் சரிவிகித உணவு, வீட்டிலே இருக்கிற உணவிலே சரிவிகித உணவாக சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ சக்கரை நோயினாவே பயப்பட வேணுன்ற அளவுக்கு அழகாக நீங்கள் ரிப்போர்ட்டோட சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சேவையும் உங்களுடைய மருத்துவருடைய சேவையும் தொடர்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, சந்தோஷமான வீடியோ போடும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சக்கரை நோயால் எப்படி எத்தனை வருஷம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர் மூலமாக கொடுக்கப்படுற ஆலோசனையும், அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவர்கள் அவங்க நாடி பிடிச்சி பார்த்து அவங்க உடல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ற அந்த ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஆலோசனையை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த நோய் மட்டும் இல்லை. ஒரு நிமிஷம் மருத்துவர் ஆலோசனை படி அவங்க அந்த சுகர் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ல அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பயம் வேண்டாம், இது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம சால்வ் பண்ணலாம், நாங்கள் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கிட்டா உங்களுக்கு சக்ஸஸ், நாங்கள் கடைப்பிடிச்சா 100% சக்ஸஸ் எங்களுக்கு. இன்னொரு முறை சொல்லணும், அதுவே நான் வார்த்தை. சூப்பருங்கய்யா. சரியான முறையில் நாடி பிடிச்சி பார்த்து கரெக்டாக மருந்துகள் கொடுக்கும்போது, வாழ்வியல் முறை மாற்றும் போது, அதே மாதிரி பேஷண்ட்டை கேர் எடுத்து பார்க்கும்போது இந்த நோய் மட்டும் இல்லைங்க, எல்லா நோயும் குணமாகும். அது சித்தர்கள் சொன்னது, நான் சொல்லலை. இந்த வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு கண்டிப்பாக ஐயா வந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.